Welcome to EMR Physics. I am Raju. 11th Physics Unit 4 Work Energy Power la இப்போ நம்ம பார்க்க போகிறது numerical problem number 5. Problem என்னன்னா a bullet of mass 20 gram strikes a pendulum of mass 5 kilogram. The center of mass of pendulum rises a vertical distance of 10 centimeter. If the bullet gets embedded into the pendulum, calculate its initial speed. This is a given problem. இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது இந்த ப்ராப்ளத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு புல்லட்டை ஃபயர் பண்ணுறாங்க. இங்கே வந்து ஒரு பெண்டுலம் இருக்குது. திஸ் இஸ் அ பெண்டுலம். இந்த புல்லட்டை வந்து ஃபயர் பண்ண அப்புறம் இந்த புல்லட் இந்த பெண்டுலத்தை ஸ்ட்ரைக் பண்ணுது. இந்த புல்லட்டு இந்த பெண்டுலத்தை ஹிட் பண்ணுது. அப்படி ஹிட் பண்ணதுக்கு அப்புறம் புல்லட் இந்த பெண்டுலத்தில் எம்பீட் ஆயிடுது, அதாவது இதோடே பதிஞ்சிருது. அதனால் இந்த பெண்டுலம் அண்ட் புல்லட் வந்து ரைசஸ் டு எ ஹைட் ஆஃப் 10 சென்டிமீட்டர். 10 சென்டிமீட்டர் ஹைட்டுக்கு வந்து ரைஸ் ஆகுது. இதுதான் கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, லெட் திஸ் இஸ் அ புல்லட். இது வந்து புல்லட். இந்த புல்லட்டை ஃபயர் பண்ணுறோம். அப்படி ஃபயர் பண்ண உடனே இந்த புல்லட் வந்து இங்கே உள்ள ஒரு பெண்டுலம், திஸ் இஸ் அ பெண்டுலம், இந்த பெண்டுலத்தை ஸ்ட்ரைக் பண்ணுது. அதாவது இந்த பெண்டுலத்தை ஹிட் பண்ணுது. ஹிட் பண்ணதுக்கப்புறம் இந்த புல்லட் இந்த பெண்டுலத்திலேயே பதிஞ்சிருது, எம்பீட் ஆயிடுது. இந்த புல்லட்டும் பெண்டுலமும் ரைசஸ் டு எ ஹைட் ஆஃப் 10 சென்டிமீட்டர். அதாவது 10 சென்டிமீட்டர் ஹைட்டுக்கு இது வந்து ரைஸ் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ புல்லட்டை ஃபயர் பண்ணும்போது அதுக்கு ஒரு இனிஷியல் வெலாசிட்டி இருக்கும், ஆனால் பெண்டுலத்துக்கு இனிஷியல் வெலாசிட்டி இருக்காது. ஸோ நம்ம இங்கே என்ன கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் அப்படிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இந்த புல்லட்டும் பெண்டுலமும் சேர்ந்து மூவ் ஆகுது. அப்போ ஒரு பாடி மோஷனில் இருக்கும்போது அது கைனட்டிக் எனர்ஜி இருக்கும். இந்த கைனட்டிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. அதாவது பெண்டுலம் அண்டு புல்லட் இது ரெண்டும் சேர்ந்து கம்பைன்ட் மாஸ். இந்த கம்பைன்ட் மாஸோடைய கைனட்டிக் எனர்ஜி வந்து கம்பைன்ட் மாஸோடைய பொட்டன்ஷியல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. இந்த ரெண்டு கான்செப்டையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நம்ம என்ன கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, we are going to use a law of conservation of linear momentum. Law of conservation of linear momentum. And next we are going to use the kinetic energy of the body is converted into potential energy. Kinetic energy of the combined body is converted into the potential energy of the combined body. இந்த ரெண்டு கான்செப்டையும் யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளத்தை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். நம்ம கேஸில் என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதாவது புல்லட்டுக்கு வந்து இனிஷியல் வெலாசிட்டி இருக்கும், பெண்டுலத்துக்கு இனிஷியல் வெலாசிட்டி கிடையாது. புல்லட்டுடைய மாஸை வந்து M1 எடுத்துக்குவோம், பெண்டுலத்துடைய மாஸ் வந்து M2 எடுத்துக்குவோம். இந்த புல்லட் வந்து இந்த பெண்டுலத்தில் எம்பீட் ஆனதுக்கப்புறம் ரெண்டுமே ஒரே காமன் வெலாசிட்டியில் மூவ் ஆகும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் we have to note down. Now let us write what are the numerical data given to us. ஸோ நியூமெரிக்கல் டேட்டா என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, a bullet of mass 20 gram அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே புல்லட்டோடைய மாஸ் கொடுத்துருக்காங்க, அது வந்து கிராமில் இருக்குது. நெக்ஸ்ட் பெண்டுலத்தோடைய மாஸ் கொடுத்துருக்காங்க, அது கிலோகிராமில் இருக்குது. ஸோ இந்த கிராமை கிலோகிராமாக கன்வெர்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் த பெண்டுலம் ரைசஸ் டு எ வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் ஆஃப் 10 சென்டிமீட்டர். வெர்டிக்கல் ஹைட் கொடுத்துருக்காங்க 10 சென்டிமீட்டர். இது வந்து சென்டிமீட்டரில் இருக்குது, இதை மீட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கணும். வாட் இஸ் ஆஸ்ட் கால்குலேட் இட்ஸ் இனிஷியல் ஸ்பீட். அதாவது புல்லட்டோடைய இனிஷியல் ஸ்பீட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த நியூமெரிக்கல் டேட்டாலாம் எடுத்து எழுதிக்கலாம். நமக்கு என்னென்ன நியூமெரிக்கல் டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து எழுதிக்கலாம். given the mass of the bullet is given. Let the mass of the bullet is M1. M1 is equal to 20 gram, which is equal to 20 into 10 to the power minus 3 kilogram. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, mass of the pendulum is given. Let the mass of the pendulum is M2,
which is equal to 5 kilogram. After hitting, these two are raised to a height of 10 centimeter. So vertical height கொடுத்துருக்காங்க, height வந்து hன்னு எடுத்துக்குவோம். h is equal to 10 centimeter. ஸோ இதை வந்து SI யூனிட்டில் கன்வெர்ட் பண்ணோம்னா 10 into 10 to the power minus 2 meter. So 1 centimeter is equal to 10 to the power minus 2 meter. 1 gram is equal to 10 to the power minus 3 kilogram. Okay. Now, what is the formula we are going to use? Formula is, according to law of conservation of linear momentum, momentum before collision is equal to momentum after collision. m1 u1 plus m2 u2 is equal to m1 v1 plus m2 v2. This is a momentum before collision and this is a momentum after collision. Here u1 is the initial velocity of the bullet, u2 is the initial velocity of the pendulum, which is 0. v1 is the final velocity of the bullet and v2 is the final velocity of the pendulum. Bullet pendulumல embed ஆகிறதுனால v1 and v2 are same. இது எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா, அதாவது u1 is the initial velocity of the bullet, அதை uன்னு எடுத்துக்குவோம். u2 initial velocity of the pendulum, pendulum வந்து ரெஸ்ட்டில் இருக்குது, அதனால் u2 வந்து 0. bullet பெண்டுலத்தில் எம்பீட் ஆயிடுது, பெண்டுலத்தில் பதிஞ்சிருது, அதனால் v1 and v2 ஆர் சேம், ரெண்டுமே ஒரே காமன் வெலாசிட்டியில் மூவ் ஆகுது. ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, now m1 into u is equal to, இது 0 ஆயிரும், m1 into v plus m2 into v, v காமனாக எடுக்கிறோம். ஸோ m1 plus m2 into v, நமக்கு இனிஷியல் வெலாசிட்டி வேணும். ஸோ u is equal to m1 plus m2 into v divided by m1. This is a required formula to find the initial velocity of the bullet. m1 தெரியும், m2 தெரியும், ஆனால் v ஃபைனல் வெலாசிட்டி நமக்கு தெரியாது. ஸோ ஃபைனல் வெலாசிட்டி தெரிஞ்சால் நம்ம யூவை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபைனல் வெலாசிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த கம்பைன்ட் மாஸ் இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த கம்பைன்ட் மாஸ் அப்படிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் 1 and this is 2. To find V, kinetic energy of combined mass. ஏன் இங்கே கம்பைன்ட் மாஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறோம்னா, புல்லட் வந்து பெண்டுலத்தில் எம்பீட் ஆயிடுது. ஸோ கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த கம்பைன்ட் மாஸ், கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் புல்லட் அண்ட் பெண்டுலம் இஸ் ஈக்குவல் டு, புல்லட்டும் பெண்டுலமும் சேர்ந்தே ஒரு ஹைட்டுக்கு ரைஸ் ஆகுது, அந்த ஹைட்டில் இந்த கைனட்டிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் combined mass. So what is the formula for kinetic energy? Kinetic energy is equal to half m v square. What is the formula for potential energy? mgh. So இங்கே வந்து for combined mass அப்படிங்கிறதுனால we can write 1/2 m1 plus m2 into v square is equal to combined massங்கிறதுனால m1 plus m2 into gh. ஸோ ரெண்டு சைடும் m1 plus m2 இருக்கிறதுனால அதை கேன்சல் பண்ணிடலாம். ஸோ வாட் we will get 1/2 v square is equal to gh, or v square is equal to 2gh, or v is equal to under root of 2gh. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம v கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஜிங்கிறது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, இது தெரியும். ஹெச்ங்கிறது ஹைட்டு டு விச் த புல்லட் அண்ட் பெண்டுலம் ஆர் ரைஸ்ட், இதுவும் நமக்கு தெரியும்.
ஸோ இதெல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி v கண்டுபிடிச்சிடலாம். இந்த vயை கொண்டு வந்து இங்கே போட்டோம்னா நம்ம uவை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ லெட் திஸ் இஸ் 1 formula 1 and this is formula 2. Now let us use the second formula first. We will find v and after that we will substitute v here, then we will find the u. Now let us find the final velocity of the combined mass, final velocity of the pendulum and bullet. V is equal to under root of 2gh, which is equal to under root 2. The value of acceleration due to gravity, we can take it as 10. The height to which the body is raised is 10 into 10 to the power minus 2. This is a height. So if we solve this, we will get this as under root of 2, because 10 into 10 is 100, 100 into 10 to the power minus 2 is 1. Therefore this is equal to under root of 2 meter per second. This is the final velocity. In the final velocity, first formula substitute பண்ணுவோம். That is, what is the first formula? First formula is u is equal to m1 plus m2 into v divided by m1. This is the first formula. So here m1 is equal to, what is the value of m1? m1 is 20 into 10 to the power minus 3. What is the value of m2? m2 is 5 into, what is the value of v? v is under root of 2 divided by m1. m1 is 20 into 10 to the power minus 3. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா, சிம்பிளிஃபிகேஷன் வந்து இங்கே கொடுத்துருக்கேன், இதை பார்த்துக்கோங்க. ஸோ த இனிஷியல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு u is equal to 354.9 meter per second. So this is the initial velocity of the bullet. So the answer is u is equal to 354.9 meter per second. This is the answer for the given problem.